ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்பவே சூப்பரான டீ கடை ஸ்டைல் கஜிடா எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த கஜிடா செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி முட்டை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. இது 10 நாள் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம். மொறுன்னு சூப்பராக இருக்கும். இதுக்கு 2 கப் அளவில் நான் வந்து மைதா மாவு எடுத்துக்கிறேன். நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கிறதுனாலும் எடுத்துக்கலாம். ஆனால் ரியல் டேஸ்ட் வந்து மைதா மாவில் தான் கிடைக்கும். இதில் வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவா சேர்த்துக்கிறேன். இது கூட நான் 1/2 கப் அளவுக்கு சுகர் வந்து பொடிச்சு சேர்த்துக்கிறேன். பொடிச்சிங்கன்னா கொஞ்சம் பெருக்கம் காணும். ஒரு 3/4 கப் அளவில் இருக்கும். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் பட்டரோ இல்லை வந்து ஃப்ளேவர் இல்லாத ஏதாவது ஒரு எண்ணெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி பிசைவோம் அப்படியே நல்லா மசிச்சு பிசைவோம்ல அழுத்தம் கொடுத்து, அந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். மாவு நல்லா முறுமுறுன்னு நம்மளுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்பவும் தண்ணி விட்டுறாதீங்க. இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு இருந்தால் தான் நம்மளோட கஜிடா சூப்பராக கிடைக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டி இதை செய்யலாம். உங்களுக்கு விருப்பப்பட்ட குக்கிங் சோடா இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி எதுவுமே சேர்க்கலை. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சதுக்கப்புறம் இதை வந்து 3 போர்ஷனாக அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை வந்து சப்பாத்தி கட்டையில் வச்சு நல்லா எப்பயும் சப்பாத்தி எப்படி உருட்டுவோமோ அந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. ரொம்ப தின்னாக செய்வேனா, ஓரளவுக்கு கொஞ்சம் தடிமமாக இருக்கணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை உங்களுக்கு பிடிச்சமான ஷேப்பில் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ அந்த மாதிரி விருப்பம். இப்படி தான் கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக கட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் பெருசாக கூட கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே ஒரு மீடியம் லோ அந்த மாதிரி இதில் வச்சுட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் நல்லா ஆகணும். நல்லா உள்ள வரைக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். அந்தளவுக்கு பதம் வரணும். அவ்வளோதான், நம்மளோட கஜிடா ரெடி ஆகிடுச்சு. இதை 10 நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே முறுமுறுன்னு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.